நாம் தமிழர் கட்சியினர் மீது எப்படியாவது ஒரு பயமுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே பல நாட்களாகவே திருச்சி எஸ்பி வருண்குமார் தலைமையில் செய்யப்பட்ட ஒரு குழுவானது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய இடைஞ்சல்களை நிகழ்த்தி வருவதாக நாம் செய்திகளை பார்த்துக் கொண்டுதான் வருகிறோம். அந்த வகையில் திமுகவும் இதற்கு உடந்தையாக உள்ளது என நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டி வரும் இந்த ஒரு வேளையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தற்பொழுது திருச்சி எஸ்பி வருண்குமாருக்கு ஒரு செக் வைத்துள்ளார். அதாவது அவரின் சமூக வலைதள பக்கத்தில் திருச்சியில் இளம்பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி தொடர்ந்து மிரட்டி வந்த குற்றவாளிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்திட தமிழ்நாடு அரசினை வலியுறுத்துகிறேன் என்றும், திருச்சி மாவட்டம் சிறுமருதூர் கிராமத்தை சேர்ந்த சிலம்பரசன் எனும் நபரும் அவரது நண்பர்களும் சேர்ந்து கல்லூரி மாணவி ஒருவரை கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி அதனை காணொலி பதிவு செய்து மிரட்டி வந்த கொடும் செயல் தெரியவருகிறது. காதலிப்பதாக கூறி ஏமாற்றி இக்கொடுஞ்செயலில் ஈடுபட்டதோடு அதனை காணொலி பதிவும் செய்து வெளியிட்டதாக தற்பொழுது இந்த ஒரு செய்தியானது வெளியாகியுள்ளது. நண்பர்களோடு மீண்டும் பலமுறை இக்கொடுஞ்செயலை செய்தது செய்தியாக வந்த நிலையிலும் கூட இதுகுறித்து அரசும் காவல்துறையும் குறிப்பிடும்படியான எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது கடும் கண்டனத்திற்குரியது. மேலும் அந்த பெண் கருவுற்று பெண் குற்றவாளிகளால் அந்த கரு கலைக்கப்பட்ட நிலையில் அப்பெண்ணும் அவரது தாயாரும் திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறையினரை வைத்திருந்தும் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிவுகளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவல நிலை உள்ளது. ஒருவேளை செயல்திறன் கொண்ட நபருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இருந்திருந்தால் சட்டம் ஒழுங்கு இவ்வளவு சீரழிந்திருக்காது. ஐயா ஸ்டாலின் அவர்கள்தான் செயல்படாமல் உள்ளாரோ என்ற சந்தேகத்தையும் எழுப்புவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றவாளிகளின் பின்னணியில் ஆளும் கட்சியின் அரசியல் தலையீடு இருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது எழுந்துள்ளது. குறிப்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணே குற்றம் சுமத்தப்படும் நபர் தமிழ்நாடு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களின் ஓட்டுநராக இருப்பதாக கூறியுள்ளார். இதற்கு அமைச்சரும் முன்வந்து விளக்கம் அளித்திட வேண்டும் என்றும், அரசியல் பின்புலம் கொண்டு எந்த குற்றம் செய்தாலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிவிடலாம் என்கின்ற போக்கு குற்றவாளிகளிடையே அண்மை காலங்களில் பெருகி வருகிறது. எனவே தமிழ்நாடு அரசு எந்தவித கேள்விக்கும் இடமளிக்காத வகையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிடுபவர்கள் மீது காட்டும் வேகத்தில் சிறிய அளவாவது கொடூர குற்றங்கள் நிகழ்த்தும் குற்றவாளிகள் மீதும் தமிழ்நாடு அரசு இந்தவித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவுறுத்தியுள்ளார்.